சவணசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா ஒரு 5 வண்டி வந்து பாருங்க. நேற்று பாருங்க சிறப்பாக போயிட்டு தெத்தினி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அன்னதானம் பண்ணிட்டு வந்தோம். அருமையான சார், அதை போட சொல்லவே அப்படியே மெய் செலுத்து போச்சு சார். இன்றைக்கி நான் பண்ண அன்னதானம் பார்த்தோன்னா எல்லாம் என் குடும்பத்துக்கோசம் நான் செய்திருந்தேன். எல்லாருக்குமே என்னுடைய வாடிக்கையாளர் என்கிட்ட காரு விட்றவங்களும் சரி, காரு விற்று கொடுத்ததும் சரி, அதேமாரி கார் வாங்கி குடும்பத்துக்கு சார்பாக எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வளர்ந்தது கதை. இதுக்கெல்லாம் இருந்தால் காசு ஏன் காசு கிடையாது. நீ கொடுக்குற 2 ரூபாயோ 3 ரூபாயோ எல்லாம் சேர்த்து வச்சு அன்னதானம் பண்ணிட்டு வந்தோம். அப்படியே போயிட்டு பெரியபாளி கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம். அங்கேயும் கொஞ்சம் சக்கரை பொங்கல்லாம் செய்து பண்ணிட்டு வந்தோம். நல்லாருக்கு சார். அது செய்ய சொல்லி உடம்பேடி மெய் சிலுத்து போய் சார். அது அதனால் நீங்களும் செய்யுங்க, நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போகணும். இல்லை சார், அருமையான வண்டி பாருங்கள், நல்ல வண்டி சொல்கிறேன். வேணுன்று வாங்க, எடுத்துன்னு போங்க. நிறைய வண்டி தரேன், விட்டுறாதீங்க. அட்டகாசமா மகேந்திரா பாகுபலி வருதா ரெனால்ட் லாட்ஜ். இது யார் சொன்னா சொல்லாரியா? பல்வான் தேவன். இது கட்டப்பா, அது தேவசேனா, அது பாகுபலி. அங்கே நிற்கிறது பாகுபலி. 4 வண்டிக்கு சார். எங்கள் பையன் சொன்னான், அப்போ பாகுபலி சொல்லுவான்னு சொல்கிறேன். ஆனால் நல்லா இருக்க வண்டி, விட்டுறாதீங்க. 2013-14 ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனரு மகேந்திரா வெரிட்டோ. ஏசி, பவர் ஸ்டேரி, பவர் விண்டோ, சென்ட்லாக்கு, டீசல் வண்டி. லிட்டருக்கு 20 வரும் மைலேஜ். கஸ்டமர் பார்த்தினாக்கா என்கிட்ட ஒரு ரேட் சொல்லிக்கிறாரு. போன வண்டி ஒரு வண்டி கொடுத்தேன், அந்த வண்டி அந்த மாதிரி வண்டி அதே மாதிரி வண்டிக்குது. ஆனால் கெட்ட வர்த்தனை பேசிக்கலான்னாரு. இந்த வேலையை கேட்டாக்கா சொல்ல வேணான்னா சொன்னால் இப்போ நான் சொல்ல. கஸ்டமர் 4 ரூபாய் கேட்டு 3.25 ரூபாய் கேட்டு 3 ரூபாய் கேட்குறாரு. 3 வருஷம் உள்ள ஏன்னா பேசி வாங்கி தரேன் வாங்க. அடுத்து பாருங்கள், 2017-18 ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் பாருங்கள். இதுவும் சிங்கிள் ஓனர், இதுவும் சிங்கிள் ஓனர் தான். அதாவது டீசல் வண்டி தான். ரெனால்ட் லாட்ஜ் நல்லா இருக்க வண்டி. உள்ள இன்ட்லி சீட்டுக்கெல்லாம் பாட்டுறேன் பாருங்கள். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 5-6 ரூபாய் கேட்டு லாஸ்ட்டு 5 ரூபாய் கேட்டு 4,90,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க. யாரு கண்ணில்? சரவண கண்ணில் காட்டுங்க. எத்தாரேன் உள்ள இன்ட்லாம் காட்டிடுறேன் பாருங்கள். அப்படியே வா. வண்டி பாருங்கள், அருமையாக இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக் எல்லாமே இது பாருங்க. சூப்பராக சார் வண்டி, விட்டுறாதீங்க. 4 வீல் அலாய் வீலு, 4 டயர் புது டயரு. வெறும் 86,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. சீட் கவரில் அட்டகாசமாக இருக்கு பாருங்கள். வேணுண்டு தேவஸ்தானம் எடுத்து போகலாம், இல்லைன்னா கட்ட போகாமல் எடுத்து போகலாம். ராஜமாதாவே எடுத்து போகலாம். யார் எடுத்து போவீங்கன்னு தெரில. இந்த வண்டி நல்லா இருக்குது. உள்ள சீட் கவர் இன்ட்லாம் காமிச்சிருது. நல்லா சார் வண்டி. 10 பேர் போகிற வண்டி சார். சூப்பராக வண்டி, விட்டுறாதீங்க. ஏன்னா முன்னே ஒரு முறை போட்டேன் அந்த வண்டியை, அப்போ சரியாக போடாத விட்டேன். இப்போ நல்லா போட்டுரும் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 76,000 தான் வண்டி. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வண்டி. 28 இரு பாரு. சூப்பர் மீட்டர் காட்டு. நல்லா சார் வண்டி. ஆமாண்ணா அருமையாக சார் தான் ஓடிக்குதான். வாங்க, கஸ்டமர் பார்க்க 5 ரூபாய் கேட்டு 4,90 நிற்கிறாங்க. பணத்தை கண்ணில் காட்டுங்க. அடுத்து பாருங்கள், ஒரு தேவசேனா. அட்டா சூப்பராக வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2018-19 ஹோண்டா சியாஸ் சார். ஹோண்டா சிட்டி சார். ஹோண்டா சிட்டியில் வந்து அருமையாக இருக்கும். 18-19 ரிஸ்ட்டு ஒரே ஓனரு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. 7 ரூபாய் கேட்டு 6,90 நிற்கிறாங்க. கிட்ட வாங்க, ஒன்று கூட மிஷின் வாங்கி தரேன். 7 லட்சம் 7.5 லட்சம் லோன் வாங்கலாம் அந்த வண்டிக்கு. அடுத்து பாருங்கள், 11-12 ரிஸ்ட்டு 30 ரூபாய் பேப்பர் கரண்ட்டு. இப்போ தான் ரீஎஃப்சி பண்ணிருக்காங்க. இன்சூரன்ஸ் போட்டாச்சு. 4 டயரு சிங்கிள் ஓனர். எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 1,90 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, ஒன்று கூட குறைச்சி வாங்கி தரேன். சாண்ட்ரோ எக்ஸோ டைப்பு நல்லாயிருக்கு வண்டி. இது பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 53,000 கிலோமீட்டர் ஓடிக்குதா. இது வந்து ஹோண்டா குரூப்பு ஹோண்டாய். இது பார்த்தீங்கன்னா சுசி கம்பெனி. இது வந்து ஹோண்டா சார். இது ஹோண்டா கம்பெனி, இது உண்டாய் கம்பெனி. ரெண்டும் ஒரே பிராண்டு தான். அதே பார்த்தீங்கன்னா அது மகேந்திரா குரூப்பு. இது பார்த்தீங்கன்னாக்கா லாட்ஜ் ரெனால்டு குரூப்பு. ஏன்னா நிறைய பிராண்டு கேட்குறீங்க. இதோட இன்ட்ரி பார்த்துக்கோ. சூப்பராக சார் வண்டி. இதெல்லாம் வாழ்ந்து அதுமாதிரி வாங்க சார். 4 டயர் புது டயரு, அலாய் வீலு, டச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏர் பேக் இருக்குது. இல்லை ரெண்டா பேர் டச் செட் இருக்குது. பட்டன் ஷார்ட் சார். டீசல் வண்டி. பெட்ரோல் வண்டி வச்சு போகிறீங்க, எல்லாமே டீசல் தான். தரமான வண்டியும் தருவோம், குவாலிட்டியும் தரணும், விலை கம்மியாகவும் தரணும். நம்மளது தாரக மதிமையாக தான்.
இந்த வண்டி பாருங்கள் சாண்ட்ரோ, இது உள்ள இன்ட்ரி காமிச்சிரு. பவர் விண்டோ இருக்குது. சூப்பராக இன்ஜின்லாம் அட்டகாசமாக இருக்கும். உள்ள இன்ட்ரிலாம் பக்காவாக இருக்கும். தெளிவான வண்டி. இன்ஜின்லாம் ஒன்றும் குறையே சொல்ல முடியாது சார். எல்லாம் இன்ஜினில் ஸ்டிக்கு தூக்கி காட்டும், ஆயில் தூக்கி போட்டதெல்லாம் நம்ம காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா நான் நல்லா யாருக்கு கொடுப்போம் நம்ம. நல்ல வண்டி விட்டுறாதீங்க. உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள். என்றைக்கு வந்து பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க. இன்றைக்கி வந்து நம்ம இன்னும் ஆயிரம் கோடியாக சம்பாதிச்சு செஞ்சாலும் அப்பா அம்மாவை யார் நல்லா வச்சு பார்த்துறாங்களோ அவங்க நல்லா இருப்போம் வாழ்க்கையில். அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான ஒரு இது. அம்மா பார்த்தினாக்கா ஏன்னா பிள்ளைய வந்து காப்பாற்றலையேன்னு சொல்லிட்டு பார்த்தினாக்கா ஓரி ஒப்பாரி விட்டு ஓன்னு அழுவாங்க. அதாவது கடல் அலை மாரி வந்து போயின்னு இருப்பாங்க அம்மா. ஆனால் அப்பா வந்து பார்த்தினா நடுக்கடல் ஆழம் மாரி. அப்பாவுடைய மனசு எவ்வளோ கஷ்டமாக அந்த ஆழத்தில் உள்ளே போய் பார்த்தா தெரியும். ஆனால் அது அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் எப்பவுமே அப்பா கிரேட் மேன். யாருமே அப்பா வந்து விட்டு கொடுத்து பேசவே மாட்டாங்க. என்றைக்கு அவர் நல்லா இருந்தால் நல்லா இருப்போம். எப்பவுமே நல்லாமே பார்த்துங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. தேவைப்படுறத வாங்கி கொடுங்க, சந்தோஷமாக இருப்போம். இன்றைக்கி அப்பா அம்மா தான் உலகம், தெய்வம் எல்லாமே அவங்க தான். அடுத்த ஒரு வண்டி காட்டம் போடுவாங்க. அடுத்து பாருங்கள் SX4 வந்து செம்மையான வண்டி, டீசல் வண்டி, நல்லா இருக்கும். 2014 15 ரிஜிஸ்டர், 2 ஓனரு. கஸ்டமர் 3,75,000 கேட்குறாங்க. 4,000 ரூபாய் கேட்டு 3,75 கேட்குறாங்க. பணத்தை கல்லில் காட்டுங்க, முன்ன பேசி தர. அருமையான வண்டி விட்டுறாதீங்க. இது ஐயா பார்த்தினாக்கா இது எல்லாம் கஷ்டம் வண்டி தான். நம்ம கஷ்டப்பட்டு கஸ்டமர் வியாபாரம் தான். அதாவது சென்னையிலேருந்து மதின்னு சொன்னால் யார் கேட்டால் தெரியும். நல்லா தங்கமான குணம், தங்கமான மனசு. இது பார்த்தினா சென்னையிலேருந்து மதின்னு சொல்லிட்டு அவர் விட்டு போனார் வண்டியை. சொல்லிட்டு போனார், நீ கொடுங்க என்னால் முடிஞ்சால் நான். அவர் வந்து 3,75 கிட்ட வந்தேனாக்கா எவ்வளோனா குறைச்சி வாங்கலாம். அந்த மாதிரி மனசு யாருங்க பார்க்கவே மாட்டீங்க. லிட்டரு 20 வரும். அவர் தங்கமான குணம். நீ குறைய சொன்னால் குறைச்சிடுவார். என்ன கேட்டால் கொடுப்பாரு. நீ என்ன வேலை கேட்குற அதை கேட்ட கொடுப்பாரு. ஆனால் மதி ஆனால் கொஞ்சம் கொடுனா கண்டிப்பாக கேட்டுவார். அந்த மாதிரி மனசு, தங்கமான மனசு யாராலையும் பார்க்க முடியாது. நல்ல தங்கமான குணம். அந்தமாதிரி வண்டி விட்டுறாதீங்க. 2014 மாடலு. ஓனர் பார்த்தினாக்கா 2 ஓனரு. டீசல் வண்டி. உள்ளே இன்ட்டு காட்டுறோம் பாரு. அலாய் வீலு, தெளிவான பாடி, சீட்டு கவரு, நல்ல மைலேஜ் தர வேண்டிய வண்டி. ஏசி, பவர் சீட், 4 பவர் விண்டோ, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது. 86,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. மாருதி சுசுகி கம்பெனியில் வந்து SX4 ஷிஃப்ட் டீசல். இதே மாதிரி தான் இருக்கும் வண்டி. இதெல்லாம் என்ன கெத்தாக போகுது வண்டியா, கப்பல் மாதிரி வண்டி போகுது. நல்லா வண்டி ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும். விட்றாதீங்க. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னே நிறையா பண்ணியிருந்தீங்க, எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ எங்கள் வீட்டில் பண்ணுறது கூட நேரம் கிடைக்கலையா. நேராக போகிறது 10 ஃபோனுக்குது எங்கள் வீட்டில். 10 ஃபோன் எடுத்து நானே பண்ணிக்கிறது லைக்கு. ஆனால் ஒரு அண்ணன் நீ என்ன பண்ணுற, நான் பண்ணுறேன், எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நிறைய பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணணும் விடக்கூடாது. அதனால் விட்டுறாதீங்க. நல்லா இருப்போம். நம்மளது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ், திருச்செந்தூர் முருகன் காசு. யார் கேட்டால் சொல்லுவாங்க. அதாவது வேப்பூர் குளோபல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் காசு. மதுலேருந்து வந்தால் வேலூர் வந்து வேப்பூர் பைபாஸ் வந்து கீழே இறங்கினாக்கா பிஜிக்கு இறங்கினா நம்ம இடம் நடந்தே வந்துடலாம். நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்கிறேன், பெரியவங்கள மதித்து வாழ கற்றுங்க. நல்லா இருப்போம். நம்ம நல்லா வாழ்கிறதும் நம்ம நல்லா வாழாத போகிறதும் மற்றவங்க கையில் யாரும் கையில் இருக்குது. நல்லா நம்ம வாயில் தாங்க இது எல்லாமே. ரெடியா? நம்ம வாயில் தான் இருக்குது. அதனால் நம்ம பேசுகிற வார்த்தைக்கு நல்ல வார்த்தையாக பேசுங்க. நல்லா இருப்போம். எப்பவுமே பாசிட்டிவான விஷயமே பேசின்னு போங்க. அதனால் சொல்கிறேன், எண்ணம் போல் வாழ்க்கை. எப்போ சொல்கிறப்ப பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழ கற்றுங்க. நம்ம என் கோணம் எப்படி தெரியுங்களா, யார் என்கிட்ட வண்டி எடுக்கிறாங்க எடுக்காமல் போகிறாங்க, ஏதோ இல்லை வந்த உடனே சாப்பிட்டியா தண்ணி குடிச்சியான்னு கேட்பேன். என்னால் ஜனங்க நிறையா இருந்தால் தான் பேச முடியல. பாவம். நம்ம 4 வார்த்தை பேசுகிற அன்பான வார்த்தை பேசினா போதும், எல்லாம் மீதி போடுவாங்க. அதை விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு உதவி செய்யணும் பண்ணுங்கள். சத்தியமாக சொல்ல சார், ஆண்டவன் எனக்கு நிறையா செய்து கொடுத்தாச்சுங்க. இன்னும் நிறையா மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் சார். நான் நிறையா பண்ணணும், நிறையா செய்யணும்னு ஆசைப்பட்றேன் சார். என்கிட்ட நிறையா இருந்துச்சுனாங்க என்ன பண்ணலாம். இன்னும் படிப்பறிவு இருந்துச்சுனாக்கா இன்னும் சூப்பராக பண்ணுவேன் சார். நான் ஆண்டவனுக்கு கொடுத்தாப்புல வசதி வாய்ப்பு இல்லை. நேற்று பாருங்கள், அப்படியே செய்ய சொல்லி அப்படியே புல்லடிச்சு போச்சு சார். இது
குடும்பமே செஞ்சுது. எல்லாம் நீ கொடு 2000 3000 1000 சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணுறேன் சார். நல்லா இருப்போம் சார். மக்களுக்கு எடுக்கிற சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்கே செலவு பண்ணணும்னு ஆசை பண்ணியிருக்கிறேன். நல்லா இருப்போம். அண்ணனுங்க அண்ணிங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும். ஒற்றுமையாக வாழ கற்றுங்க. நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம். ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கும், வண்டியை பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும். சார் நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. டீசல் பெட்ரோல் எப்படியா? டீசல் பெட்ரோல். நம்ம அண்ணன் தூத்துக்குடி பாசுக்கும் வர அசத்தலான அண்ணன். நம்ம ரகு அருமையான அண்ணன். நம்ம தூத்துக்குடி பட்டுக்கோட்டை வைர அண்ணன் அசத்தலான அண்ணன். அசால்ட்டான அண்ணன். யா அப்புறமான அண்ணன். ஏன் சொல்லிட்டா ஒரு வீடியோக்கு கமெண்ட் பண்ணுறவங்க சமயம் பண்ணுறாரு. நம்ம ஜாகிர் ஹுசேன், மலேசியா ஜாகிர் ஹுசேன் அசத்தலான அண்ணன், அசால்ட்டான அண்ணன், அசத்தலான அண்ணன். அருமையான அண்ணனுக்கு உண்மையிலே நம்மளுக்கு என்ன தெரியுமா, காசு பண்ண முக்கியம் இல்லை, அந்த உற்சாகத்தை கொடுக்குறது. எல்லா கமெண்ட் சொல்ல பேர் பாருங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இன்னும் செய்யணும், இன்னும் மக்களுக்கு நல்லா பண்ணணும், நிறைய காரியத்துக்கு கொண்டு ஆசை தூண்டுது. அதனால தான் அண்ணனுக்கு செம்மையாக சொல்கிறேன். உண்மையிலே ஒரு கமெண்ட்ஸை வாழ்த்து சொல்கிற வார்த்தைங்க தான் எல்லாமே. நீ காசு பண்ண 100 ரூபா கொடுத்து சரணை போய் சொல்லுன்னு சொல்கிற சத்தியம் சொல்ல மாட்டாங்க. தானாக வரணும். அன்பை தானாக சேர்த்து வச்சுக்கிறேன் நான். தானாக சேர்த்த கூட்டல்ல, அன்பால் சேர்த்த கூட்டம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ராமேஸ்வரம் விஜய் என்ன ரொம்ப தங்கமான மனசு, அவர் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணாக்கா நம்ம தருமபுரியில் ஒருத்தர் பண்ணுறாரு அண்ணன், கூடுவாஞ்சேரி சுந்தராஜ் அண்ணன். அதே பார்த்தீங்கன்னா வந்தவாசியில் பிரேம் அம்மான்னு சொல்லிட்டு அண்ணம்மா. அதே பார்த்தீங்கன்னாக்கா சோழிங்கர் பாண்டியதுரைன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ். அதாவது ஒரு வார்த்தை சொல்கிற வார்த்தைங்கண்ணா எவ்வளோ பேர் அன்பான ஒரு வார்த்தைங்க. நல்லா இருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஷேர் பண்ணி 4 பேருக்கு அனுப்பவும் போட்டோம். முடிஞ்சதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.